வணக்கம். எல்லாத்துக்கும் வணக்கம். தமிழ் புத்தாண்டு நமக்கு தமிழ் புத்தாண்டு இந்த வருஷம் அமோகமாக இல்லை. என்ன காரணம் தெரியல, ரொம்ப நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைங்க. மிஷின் புக் பண்ணவங்க மட்டும்தான் வந்து எடுத்துகிட்டு போனாங்க. அந்த அன்னைக்கு யாரும் வரல. போன வருஷமெல்லாம் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 50 மிஷின் பக்கம் போயிடுச்சு நமக்கு. இந்த வருஷம் அதில் பாதி தான் போச்சு. எல்லாம் என்ன காரணம் கேட்டிங்கன்னா, எல்லாம் எங்களால் பணம் கொண்டு வர முடியல. எல்லாம் எலெக்ஷனுங்கிறதுனால வந்து எல்லாம் ரைடு வருது, செக் பண்ணுறாங்க. அதனால வந்து எங்களால கொண்டு வர முடியல அப்படிங்கிற காரணத்த தான் எல்லாரும் சொன்னாங்க. சார் நீங்க வந்து எனக்கு இந்த ஆஃபர வந்து நீங்க வந்து எனக்கு கடைசி வரைக்கும் குடுங்க. சித்திரை மாசம் ஃபுல்லா நீங்க குடுங்க. ஏன்னா ஜூன் 4 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, பணம் எதுவும் கொண்டு போகக்கூடாது. எல்லாமே செக்கிங் ரைட்ல இருக்கு. ஸோ எனக்கு அது வரைக்கும் எனக்கு குடுங்க. எங்கனால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. நம்ம என்ன பேசுறது எனக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம எல்லாத்துக்கும் குடுத்து கிஃப்ட் குடுத்துட்டு அந்த அன்னைக்கு வந்து 100 மிஷின் எடுத்தாலும் நம்ம 100 கிஃப்ட் குடுக்க போறோம். அதத்தான் நம்ம கஸ்டமர் கேட்குறாங்க. சார் நீங்க அந்த அன்னைக்கு எடுக்கிறோம். ஏன்னா புக்கிங் வந்திருக்கு. புக்கிங் கிட்டத்தட்ட ஒரு 140 எவ்வளோ வந்திருக்குதுங்க புக்கிங் வந்து? 148 புக்கிங் வந்திருக்காமா. சரிங்களா? நாங்க 148 பேரும் நாங்க எப்ப வேணாலும் வருவோம். நீங்க வந்து எங்களுக்கு ஆஃபர் குடுங்கறாங்க. அது வந்து சித்திரை முடிஞ்சதுக்கப்புறம் வைகாசி வந்தாலும் பரவால்ல. அதாவது இப்ப இங்கிலீஷ் மாசம் எடுத்துட்டீங்கன்னா, எல்லாத்துக்கும் வந்து தமிழ் மாசம் தெரியும்னு சொல்ல முடியாது. வந்து ஏப்ரல், மே, ஜூன் வரைக்கும் குடுங்கன்னு கேட்கறாங்க. சரி நம்ம என்ன பண்றோம், ஜூன் 4 வரைக்கும் இந்த ஆஃபர் நம்ம குடுக்குறோம். சரிங்களா? உங்களுக்காக, நம்ம கஸ்டமருக்காக, நம்ம வாடிக்கையாளருக்காக, உங்களுக்காக ஜூன் 4 வரைக்கும் இந்த ஆஃபர் நான் குடுக்குறேன். சரிங்களா? எடுக்கிறவங்களுக்கு நம்ம சித்திரை திருநாள்ல நம்ம என்ன ஆஃபர் குடுத்தோமோ, நான் என்ன கிஃப்ட் குடுத்தோமோ, அத வந்து நம்ம வந்து ஜூன் 4 வரைக்கும் நம்ம குடுக்க போறோம். அதுல எந்த மாற்றமும் இல்ல. உங்களுக்கு நான் உறுதியா சொல்றேன். சந்தோஷமா கேட்டுக்கோங்க. ஏன்னா எல்லாரும் இதத்தான் கேட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த மாரி நீங்க ஜூன் மாசம் வரைக்கும் குடுப்பீங்களா? எங்களுக்கு குடுங்க. எங்களுக்கு இந்த மாரி இருக்கு. இந்த மாரி பிரச்சனை இருக்கு. பணம் கொண்டு வர முடியல அப்படிங்கிறாங்க. ஓகே. நம்ம ஆஃபர் பத்தி பேசியாச்சு. அடுத்தது நம்ம என்ன சொல்லப் போறோம்? அப்படின்னா, நம்ம எல்லாத்துக்கும் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். மிஷின் வந்து ஒரே நாள்ல மிஷின் குடுக்குறோம்னு சொல்லிக்கிறோம். ஒரே நாள்ல நம்ம மிஷின் குடுக்குறோம். துணியும் குடுக்குறோம். துணி கிலோ ரூ. 52 குடுக்குறோம். மிஷினோட விலை ரூ. 72,000. ஆ இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம எல்லாமே சொல்லிடுறோம். மிஷின் விலை 72,000, துணி கிலோ ரூ. 52 குடுக்குறோம். பிரிச்சத கிலோ ரூ. 80 எடுத்துக்கிறோம். நடக்கிறது. டிரான்ஸ்போர்ட்ல நீங்க வெளியூர்ல இருக்கிறவங்களுக்கு நாங்க டிரான்ஸ்போர்ட்ல புக் பண்ணிருவோம். அதே மாரி நீங்க ஓட்டி முடிச்சுட்டா நீங்களும் டிரான்ஸ்போர்ட்ல புக் பண்ணிருங்க. நாங்க இங்க எடுத்துக்குவோம். அப்புறம் சில பேர் கேட்கறாங்க, சார் எங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் ஃப்ரீயா பண்ணி குடுங்க. நீங்க வந்து எடுத்துக்கங்க அப்படிங்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்னதுதான். குறிப்பிட்ட இடத்துல மட்டும் தான் எங்கனால எடுக்க முடியும். எல்லா இடத்துலயும் எடுக்க முடியாது. ஸோ நம்ம வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, புது கஸ்டமருக்கெல்லாம் நம்ம வந்து எடுக்கிறது கிடையாது. ரன்னிங்ல இருக்கிற கஸ்டமருக்கு நம்ம எடுத்துட்டு இருக்கிறோம். அவங்களுக்கு நம்ம குடுத்துட்டு இருக்கிறோம். சரிங்களா? அதனால வந்து அது வந்து ஃபியூச்சர்ல நம்ம பார்த்துக்கலாம். நாங்க எந்த ஏரியானா அந்தந்த ஏரியா இருக்கிறத நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். தூத்துக்குடி நாங்க எடுத்துட்டு இருக்கிறோம். கன்னியாகுமரி எடுத்துட்டு இருக்கிறோம். வேளாங்கண்ணி எடுத்துட்டு இருக்கிறோம். அப்புறம் இந்த பக்கம் சென்னை நாங்களே எடுத்துட்டு இருக்கிறோம். அவுட் ஏரியால மட்டும் நம்ம எடுத்து அப்படியே அவங்க கிட்ட கை மாத்தி விட்டுட்டு இருக்கிறோம். சரிங்களா? அவங்களுக்கு இது ஓகே. மிஷின் ரெடி பண்றதுக்கு சொல்லியிருந்தோம். நம்ம எப்படி ரெடி பண்றது? என்ன பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். அது ஓகே. அதுவும் முடிஞ்சிருச்சு. இந்த நூல எங்க வியாபாரம் பண்றது? அப்படிங்கிற தகவல மட்டும் நான் உங்ககிட்ட சொல்லணும். இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பாக்கெட் பண்ணி குடுக்குறோம். இந்த மாரி வந்து பாக்கெட் பண்ணி நம்ம நூல் வியாபாரம் பண்றோம். இந்த பாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் கடை, ஆட்டோமொபைல்ஸு, பைக் ஒர்க் ஷாப்பு, கார் ஒர்க் ஷாப்பு, பெட்ரோல் பங்க் மெயினா பெட்ரோல் பங்க்ல நம்ம ஆள் ஒருத்தர் பயங்கரமா வாங்கிட்டு இருக்கிறாரு. இங்க ஒருத்தர் வாங்கிட்டு இருந்தாரு. இங்க உஷா தெருட்ட ஒருத்தர் வாங்கிட்டு இருந்தாருங்க. திருப்பூர்ல நம்ம ஊர்ல சொல்றேன். இப்ப வந்து அவர் வந்து அங்க மாறிட்டாரு. அங்க வந்து ரெஃபர் பண்ணியிருக்கிறாரு. அந்த பாளையக்காட்டுல, அந்த ஊத்துக்குளி ரோட்ல அங்க போனா அங்க நல்லா போயிட்டு இருக்குதுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 100 டெய்லி வந்து ஒரு 1/4 கிலோ பாக்கெட்டு அந்த பங்க்ல மட்டும் 200 பாக்கெட் போயிட்டு இருக்கு. 200 பாக்கெட், 300 பாக்கெட் அந்த பங்க்ல மட்டும் போயிட்டு இருக்கு. நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம அந்த மாரி கேன்வாஸ் பண்ணணும். நம்ம எல்லாம் பண்ணணும். எல்லாமே சாத்தியமாகும்.
அப்புறம் இதில் வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு இதில் நம்ம வேற என்ன பேச போகிறோம் அப்படின்னம்னா, இதில் எங்கே விற்க நம்ம பண்ணிட்டோம், இந்த மிஷின் வாங்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. நேராக திருப்பூர் வாங்க. கீழே என் நம்பர் கொடுத்துருக்கேன். 2 நம்பர் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை லீவு. திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல வந்து இறங்கிக்கோங்க. இறங்கிட்டு அங்கேருந்து வெளியே வந்து பார்த்தீங்கன்னா, ஷேர் ஆட்டோ இருக்கும். ஷேர் ஆட்டோ புடிச்சு, தாராபுரம் ரோட்ல புதூர் பிரிவு பஸ் ஸ்டாப் எங்க இருக்குதுன்னு கேளுங்க. அங்க வந்து இறங்கிட்டு நமக்கு கால் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அட்ரஸ் சொல்லிருவேன். சரிங்களா? அப்புறம் இந்த பாக்கெட் வந்து 50 கிராம் பாக்கெட் ரூ. 7 நாங்க திருப்பூர்ல சேல் பண்றோம். நீங்க வெளியூர்ல எவ்வளோ வேணாலும் நீங்க சேல் பண்ணலாம். 100 கிராம் பாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 13 பண்றோம். 150 கிராம் பாக்கெட் ரூ. 20 பண்றோம். இதுதான் எங்களுக்கு. இப்படித்தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது நீங்க இதே மாதிரி நீங்க பண்ணலாம். சரிங்களா? இது அங்கெல்லாம் குடுக்கலாம். 2வது இன்னொன்னா, இது வந்து இப்போ புதுசா இந்த தொழில் பண்றவங்க வந்து இந்த மிஷனரீஸ் பார்க்குறவங்கலாம் வந்து, இது என்ன தொழிலு? இது எப்படி பண்றது? இது என்ன பண்றது? இது எங்களுக்கு புரியல அப்படிங்கிறாங்க. அதை வந்து நான் தெளிவா நான் உங்ககிட்ட காமிச்சிடுறேன். வாங்க. இது வந்து என்னன்னா, பனியன் வேஸ்ட்ல இருந்து நூலா பிரிச்சு எடுக்கிற மிஷின். பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஸ்டாக் வந்துட்டே தான் இருக்கு, போயிட்டே தான் இருக்கு. அதாவது இது வந்து பனியன் துணிய வந்து விட்டோம்னா, நூலா பிரிஞ்சு வரும். விட்றா, சுவிட்ச போடு. கொஞ்சம் தள்ளி வந்து எடுங்க. இதுலேருந்து எடுங்க. இவ்வளோ ஃபுல்லா இங்க வந்து எடுங்க. லைட் ஆஃப் பண்ணிக்கோ. இதாங்க பனியன் துணியை வந்து உள்ள விட்டோம்னா நூலா பிரிச்சு வெளியே வந்துடும். இதுதான் இந்த மிஷினோட வேலை. போதா பண்ணிக்கு பிகாஸ் இந்த நூலை வந்து இங்க வரும் பாத்துக்குங்க. எடுத்துக்காமி உள்ள இருந்து எடுத்துக்காமி. இது வந்து நூலா வந்துடும். இது இதான் நூல். அதுல பிரிச்ச நூல் இதுதாங்க. இந்த மாதிரி வந்துடும். நம்ம இது நம்ம என்ன பண்ணுவோம்னா, இது வந்து இங்க இங்க வா. பசங்க உதறாங்க பாருங்க. இந்த உதறி அதில் 2 துணி விட்டு டஸ்ட் வரும். அதை நம்ம ஓட்டும்போது ட்ரைனிங் கொடுத்துருவோம். எப்படி ஓட்டுறது என்ன ஏன்னு ட்ரைனிங் கொடுத்துருவோம். இந்த மாதிரி வந்து அந்த டஸ்ட்டை பூரா ரிமூவ் பண்ணிட்டு நம்ம வந்து இதான் நூல் பண்டல் பண்டல்லேருந்து வர்ற நூல் நாங்கள் அப்படியே வந்து உள்ளே கொட்டி டஸ்ட்டை பூரா ரிமூவ் பண்ணுவோம். ரிமூவ் பண்ணிட்டு இப்படியே மேலே உள்ளே போட்டுருவோம். அவ்வளோதான். இது பூரா நூல் தான். இந்த பக்கம் வந்து எடுத்துருங்க. ம். இது பூரா நூல் தான். பின்னாடி வாங்க. இந்த நூலை வந்து நாங்கள் வந்து துணி 52 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதை பிரிச்ச நூலை வந்து 80 ரூபாய்க்கு எடுத்துக்கிறோம். இதுல இருந்து பிரிச்ச நூலை வந்து நாங்கள் 80 ரூபாய்க்கு எடுத்துக்கிறோம். நீங்க வெளியே விற்கிறதால விற்கலாம், எங்ககிட்டயும் கொடுத்துக்கலாம். நாங்க வந்து லைஃப் டைம் வந்து அக்ரிமெண்ட் போட்டு கொடுக்குறோம். லைஃப் டைம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா, சில பேர் வந்து 2 வருஷம் போடுவாங்க, 5 வருஷம் போடுவாங்க, 10 வருஷம் போடுவாங்க. நாங்க வந்து லைஃப் டைம் அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்து இது நாங்க எடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ இதனால வந்து நீங்க ஒன்றும் இது பண்ண வேண்டியதில்லை. அது அதனால நீங்க வந்து இது எத்தனை நாளைக்கு எடுப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது. இப்போ எங்ககிட்ட கொடுத்தா நாங்கள் வந்து 52 ரூபாய்க்கு கொடுத்து 80 ரூபாய்க்கு எடுத்துக்கிறோம். உங்களுக்கு கிலோக்கு 28 ரூபா லாபம் கிடைக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்போ உங்களுக்கு 28 ரூபா அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் செலவு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 ரூபாயிலிருந்து ஒரு 4 ரூபா போக்குவரத்து உங்களுக்கு 4 ரூபா போயிடும். உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் 24 ரூபா கிடைக்கும். உங்களுக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் 40 கிலோ ஓட்டினாலும் உங்களுக்கு டெய்லி 1000 ரூபாய் ஆச்சு. டிரான்ஸ்போர்ட் நம்ம நல்லா நம்ம கொடுத்துருவோம். நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் பொருள் நாங்கள் எடுத்துக்குவோம். லைஃப் டைம் அக்ரிமெண்ட் போட்டு கொடுக்குறோம். எல்லாரும் 2 வருஷம் 3 வருஷம் 10 வருஷம் போடுவாங்க. நாங்கள் வந்து லைஃப் டைம் வாழ்நாள் முழுவதும் அக்ரிமெண்ட் போட்டு கொடுக்குறோம். தாராளமாக எடுத்து பண்ணலாம். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே எடுத்து பண்ணலாம். நீங்க நான் அதான் சொல்றேன். உங்களுக்கு வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கு. நீங்க ஏதோ ஒண்ணா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு போதிய விளக்கம் குடுக்குறேன். இப்ப மணி ஆயி போச்சு. எல்லாரும் கூப்பிட்டு இருக்காங்க. எனக்கு வீடியோ போடுறதுக்கு டைம் கிடைக்கல. டைம் கிடைச்சா நான் வீடியோ போட்டுருவேன். தயவுசெய்து என்னை மன்னிச்சுக்கோங்க. நம்ம ஏதோ டவுட் தான் கேளுங்க. நம்ம டெய்லி அந்த அளவுக்கு வீடியோ போடலாம். நீங்க வந்து திங்கட்கிழமை நம்ம டெய்லி வீடியோ போடுற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எனக்கு வந்து மலையாளம், தமிழ் தெரிந்த
லேடிஸ் வேலைக்கு வேணும், ஏதாவது இருந்தால் ரெஃபர் பண்ணுங்கள். நாங்கள் தங்கறதுக்கு ரூம் கொடுத்துருவோம். இங்கே எல்லாம் நாங்கள் கொடுத்துருவோம். இங்கே இருந்துச்சுன்னா கொஞ்சம் சௌரியமாக இருக்கும். இருந்தால் எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு உதவி செய்யுங்க. நன்றி, வணக்கம்.